நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரோடு உரையாடுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், 2 நாட்களுக்கு முன்னால தமிழகத்தையே அதிர வச்ச பொள்ளாச்சி பாலியல் வழக்குல குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. 9 பேருக்கும் ஆயுள் சிறை, ஆயுள் முழுவதும் சிறையில இருக்கிற மாதிரி தான் அந்த தீர்ப்பு இருந்தது. இதுல இன்னும் சிலர் தப்ப வைக்கப்பட்டதாக ஒரு விமர்சனம் பரவலாக இருந்துட்டு இருக்கு. அது ஏற்கனவே இந்த குற்றம் பற்றி ஏற்கனவே 2019 பல விஷயங்கள் வெளிவந்தது. இந்த நேரத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரியான ஒரு தீர்ப்பை நாங்க கொடநாடு வழக்குலையும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இது நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் இத? ஊரு உலகத்துக்கே தெரியும், கொடநாடுல நடந்த கொலை, கொள்ளை, சேலத்தில் நடந்த அந்த ஆக்சிடென்ட், இதுக்கெல்லாம் யார் காரணம், இதுக்கெல்லாம் யார் தூண்டி விட்டு, யார் தூண்டுதலின் பேரில் நடைபெற்றது, ஏவன் அக்யூஸ்ட் யாருன்னு ஊருக்கே தெரியும். இதை நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல, முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஊருக்கே தெரியும். அது எடப்பாடி பழனிசாமி தான்ன்றது ஊருக்கே தெரியும். நான் ஓப்பனா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றேன். அவர் ஒரு மிகப்பெரிய தேச தலைவர், முதலமைச்சர். 2026 மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிற ஒரு தலைவர். அவர் அப்படி டைரக்டா சொல்ல முடியாது. அதுதான் நடக்க போகுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன தீர்ப்போ அந்த தீர்ப்பை வாங்கி கொடுப்போம். நம்ம தேர்தல் நேரத்துல என்ன சொன்னோம்? பொள்ளாச்சியினுடைய பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டிக்கப்படுவார்கள். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஊழல் செய்த அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதை நம்ம தேர்தல் நேரத்துல சொன்ன வாக்குறுதி. எடுத்தம் கவுத்தனும் செய்யாம தலைவர் தளபதி அவர்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெற்று தர வேண்டும் என்று நீதிமன்றத்தின் மூலமாக இந்த பொள்ளாச்சியினுடைய பாலியல் குற்றத்தினுடைய குற்றவாளிகளுக்கு ஆயுள் முழுக்க சிறை. இதுல ஒரு விஷயம் நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இவ்வளவு நடந்துச்சு இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அதிகார பலத்தோட அன்னைக்கு ஆட்சியில, இன்னைக்கு அவங்க அப்பா எம்எல்ஏ இருக்காரு எதிர்கட்சி, அன்னைக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுடைய மகன். பொள்ளாச்சி ஜெயராமன் மகன் தான் இதுக்கு எல்லாமே காரணமே. அவன் தான், அந்த பையன் தான் இதுக்கு எல்லாமே காரணம். அவன் இங்கிலீஷ்ல பேஸ்புக்ல பதிவு போடுறது, இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல, எல்லா சோசியல் மீடியாலும் பெண்களிடத்துல அவன் அந்த ஒரு அழகான படம் ஒண்ணு சின்ன பையனா காட்டின்னு ஆண்டிகள் வயது மூத்தவர்களோட இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. வயதுல மூத்தவர்கள், சின்ன பசங்க, ஸ்கூல்ல படிக்கிற பசங்க, அவங்களெல்லாம், ஏன்னா சின்ன பசங்க அவங்க தெரியாது பாவம், நம்ம அவங்கள குறை சொல்லி ஒண்ணும் இல்லை. காலேஜ்ல படிக்கிற பசங்களை ஒருத்தருக்கு தெரியாம ஒருத்தர் ரொம்ப அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்றது, நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ சூப்பர், அது இது நல்லா மிஸ் இந்தியா, நீ மிஸ் யூனிவர்ஸ் சொல்லி அவங்கள வார்த்தை ஜாலத்துல ஏமாத்தி அவங்கள வர சொல்லி அவங்கள தெரியாம வீடியோ எடுத்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கார்கள். அதுல ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன், ஆனா துணி கைட்டினா அடிக்காதீங்கன்னு ஒரு பையன் பெல்ட்ல இருப்பான். அதெல்லாம் யாரு? பொள்ளாச்சி ஜெயராமன் பையன். அவன் எப்படி இந்த வழக்குல தப்பிக்கப்பட்டான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல முதல்ல கைது செய்யப்பட்டது யாருன்னு கேட்டா பார் பாஸ்கர்னு ஒரு பையன். பார் பாஸ்கர் அவன் அதிமுக இப்ப கைதுப்பட்டவங்க எல்லாமே அதிமுக துணை அமைப்புகளிலே பொறுப்புல இருக்கக்கூடியவங்க. இதுல ஒருத்தனாவது டிடிவி தினகரன் கட்சிக்கு போயிட்டான். பட் எல்லாமே ஏடிஎம்கள் இருக்கக்கூடியதால் இருக்கிறவங்க எல்லாமே. அந்த பார் பாஸ்கர்னு சொல்லக்கூடியவன் கைது செஞ்சாங்க பாருங்க. அவன் இந்த வழக்குல இப்ப அவன் தான் கைது செய்யப்பட்டான் ஃபர்ஸ்ட். ஆனா அவன் இந்த வழக்குல அவன் இல்ல. அவன் எப்படி தப்பிக்கப்பட்டான்? அவன் உள்ள வந்தானா ஆட்டோமேட்டிக்கா பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் உள்ள வரான். அவன் தான் நம்பர் 1. அவன் எப்படி தப்பிக்கப்பட்டான்? இது எப்படி காவல்துறை இதுக்கு நடவடிக்கை? காவல்துறை நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல, காவல்துறை துரிது நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தினாரு. பார் பாஸ்கர் ஏன் வழக்குல வரல? பார் பாஸ்கர் வழக்குல வந்தாதான் பொள்ளாச்சி ஜெயராமன் இதுல தண்டிக்கப்பட வேண்டிய முதல் குற்றவாளி 4 ஆயுள் தண்டனை இல்ல, 10 ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் பொள்ளாச்சி ஜெயராமன் பையனுக்கு. அவன் எப்படி விடுவிக்கப்பட்டான்? இல்ல சார், அவன் எப்படி இந்த கேஸ்ல வரல? இதுதான் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, இப்போ நடந்துட்டு இருக்கிறது திமுகவினுடைய ஆட்சி. அப்ப இந்த ஆட்சியிலே இப்ப அதிமுகல இருக்கிறவங்க குற்றவாளிகள் தப்ப வைக்கப்படுறாங்கன்னு சொன்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது திமுக தப்ப வைக்கல. இது திமுக தப்ப வைக்கல. இதுல திமுகவையோ முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய துரிதமான நடவடிக்கை. அவர் சட்டமன்றத்திலே சொன்னார், இந்த பொள்ளாச்சியில பாலியல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்னு சொல்லி. இது அவருடைய பெரும் முயற்சியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் பெற்று தர வேண்டும் என்று
அவர் போராடி அவர் எடுத்த முயற்சி தான் இன்னைக்கு இந்த தண்டனை இன்னைக்கு பெண்களுக்கு நியாயம் படுத்திருக்கிறது. இன்னைக்கு எவனும் இந்த தப்பு பண்ணக்கூடாது. எங்கேயோ எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அரசாங்கத்தை ஒரு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா எல்லாத்துக்கும் முதலமைச்சரை குறை சொல்ல முடியாது, சரிங்களா? ஓ, கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு 60 பேர் என்ன இறந்தாங்க. அது அங்க இருக்கிற அதிகாரியோ காவல்துறைகளோ அந்த கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்கணும். என்ன முதலமைச்சர் தெரிஞ்ச பிறகு அது துரிதமான நடவடிக்கை எடுத்தார். அங்க இருக்கிற காவல் நிலையத்தில் அந்த வழக்கு பதிவு பண்ணாங்க. எப்படி இந்த பையன் தப்பிச்சான்? அது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இந்த பையன் எப்படி தப்பிச்சான்? அது அத அங்க இருக்கிற காவல்துறை, அங்க இருக்கிற சட்ட ஒழுங்கு அவங்கதான் இதை பார்க்கணும். முதலமைச்சருடைய நடவடிக்கை இல்லைன்னா இப்ப ஏதோ 9 பேரும் என்ன இப்ப தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க இல்ல, ஆயுள் முழுக்க சிறை. முதலமைச்சருடைய கடுமையான முயற்சி இல்லைன்னா இது நடந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி நான் என்னுடைய முயற்சி தான் உங்களுக்கு இந்த கேஸ் வந்துச்சுன்னு அவரு இப்ப போய் சொல்றாரு. அவரு நான் தான் இதுக்கு காரணம்ன்றாரு. என்ன சொல்றது, அவர் எப்பவுமே எது நல்லது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னுவார். அந்த மாதிரி எடப்பாடி எல்லாத்துக்கும் நான் தான்வார். தலைவர் தளபதியினுடைய கடுமையான முயற்சியில பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் பெற்று தருவேன்னு அவருடைய முயற்சி, திராவிட மாடல் அரசுடைய முயற்சி தான் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆனா இந்த பையன் எப்படி தப்பிச்சான்? அது அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள், அங்க இருக்கிற அதிகாரிகள் அவங்கதான் இதை பார்க்கணும். அந்த பையன் ஆனா அந்த பையன் தப்பு பண்ணிருக்கிறான். அவனையாங்க நாங்க காப்பாத்துறோம் திமுக. அவங்களை நாங்க ஏன் காப்பாத்தணும்? பெண்களுக்காக இன்னைக்கு இந்தியாவிலே பெண்களுக்காக ஆட்சி செய்கிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய தன்மான தலைவன், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். முதலமைச்சர் தலைவர் தளபதி தான். ஆனா எங்கோ ஒரு இடத்துல தப்பு அங்க லோக்கல்ல நடந்திருக்கு. அதை சரி பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த பையனை விட்டா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவன் இன்னும் இந்த தப்பு பண்ணுவான். பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை இந்த வழக்குல கொண்டு வாங்க. இந்த வழக்குல கொண்டு வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் பையனை அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த பாஸ்கர் எப்படி தப்பிச்சான்? அவன் தானே முதல்ல கைது செய்யப்பட்டான். இது ஒரு கேள்வி இருக்கு. சமூக வலைத்தளம் எல்லாரிடத்துல கேட்கப்படுகிற ஒரு கேள்வி. இதை நான் தைரியமா சொல்றேன். காவல்துறை இந்தியாவிலே சிறந்த காவல்துறை, உலகத்திலே சிறந்த காவல்துறை, ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை. திராவிட மாடல் அரசிலே தலைவர் தளபதி ஆட்சியிலே காவல்துறை சிறப்பாக செயல்படுது. எதனா 1-2 கருப்பாடு இருக்கும் இல்ல, எதனா 1-2 எங்கேயோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை மிகுந்த கண்ணியத்துக்குரிய காவல்துறை அதை கண்டுபிடிச்சு அந்த பையனை அவன் குற்றவாளி, அவனையும் இந்த பாஸ்கர் 2 பேரையும் இந்த குற்றத்துல கொண்டு வரணும்னு நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இந்த பதிவில் வைக்கிறேன். சரி சார், இது இப்போ இந்த கொடநாடு விவகாரத்தை இப்போ முதல்வர் அவர்கள் எடுக்கிறது ஏற்கனவே அதிமுக பலவீனமாக இருக்கு. இன்னுமே அதிமுக பலவீனப்படுத்தக்கூடிய நோக்கத்துல இது பேசப்பட்டதாக இருக்குமா சார்? அது அதிமுகவை நம்ம போய் பலவீனப்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லை சார். அது எடப்பாடியே பலவீனப்படுத்திட்டாரு. அவரே ஏடிஎம்க்கு அழிக்க போறாரு, மத்தவங்க போய் அங்க அழிக்க தேவை, பலவீனப்படுத்திட்டாரு. கொடநாட்டுல அங்க நடந்த கொலை கொள்ள அங்க முக்கியமான ஆவணங்கள் திருடப்பட்டிருக்கிறது, நகைகள், பணம் எல்லாம் எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார காரணம்னா எடப்பாடி தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதை சொல்லிதான் எடப்பாடியை அவரை வீக் ஆக்கணும்ன்றது. ஏற்கனவே அவர் வீக் ஆயிட்டாரு. ஏற்கனவே அவர் பாடி வேணா பாக்குறது நல்லா போராட்ட கடை மாஸ்டர் மாதிரி நல்லா தின்சா இருக்கலாம். ஆனா அவர் மனதளவில் அரசியல் அவர் வீக் ஆயிட்டார். அவரே வீக் பண்ணிக்கிறார். கொடநாட்டுல எடப்பாடி குற்றவாளி என்றது எல்லாருக்கும் தெரியுது. முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர், அவர் நேஷனல் லீடர், அவர் அப்படி சொல்ல முடியாது. அது நீதிமன்றம் சொல்லணும். கண்டிப்பா அதை தண்டிக்கப்படுவார். ஏங்க என்னத்துக்கு ரூபாய் அமித்ஷா ஓடி போய் பாக்குறாரு? என்னத்துக்கு 20 நாளைக்கு முன்னால வரைக்கும் பிஜேபி அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ற திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச்செயலர் எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி 20 நாளைக்கு முன்னால வரைக்கும் சட்டமன்ற வளாகத்திலே சொல்றேன் பிஜேபியோட கூட்டணி கிடையாது, ஒட்டும் உரமும் இல்லை, வேஸ்ட் கைட்டி ஒட்டனு 20 நாளைக்கு முன்னால வரைக்கும் உறுதியா அடிச்சு சொல்ற. நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க கிட்ட சேர்த்தோமா, எங்களுக்கு 40 தொகுதி போனாலும் பரவாயில்ல. அடுத்து வருகிற 2026 நாங்க பாஜகவை நாங்க கிட்ட சேர்க்க மாட்டேங்களா, அவங்க தேவையே இல்லை, அவங்களோட சேர்ந்தா எங்களுக்கு கெட்ட பேருன்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாமே பேசி வந்தவங்க. 20 நாளைக்கு முன்னால் கூட பாஜக கூட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நாங்க 2026 எங்க தலைமையில கூட்டணி அங்க பாஜக சேர்க்க மாட்டோம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி, எதுக்கு சார் நீங்க திடீர்னு யாருக்கும் சொல்லாம கொள்ளாம பரபரப்பா சட்டமன்றம் நடக்குது, மானிய கோரிக்கை நடந்துருக்குது, விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நீ ஒரு எதிர்கட்சி தலைவர், நீதாங்க இருந்து பேசணும். ஆனா யாருக்கும் சொல்லாம கொள்ளாம உன் கட்சிக்காரனுக்கே தெரியலையே, யாரையும் கூடாம தன்னந்தனியா நீ டெல்லிக்கு போய்
அமித்ஷா பாக்குறதுக்கு ஏதோ இந்த படத்துல கொள்ள கூட்டம் தலைவன் பாத்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு 3 கார் 4 கார் மாறி மாறி போவாங்க போலீஸ் பிடிக்கூடாதுன்றதுனால. அந்த மாதிரி 3 கார் 4 கார் மாறி மாறி நீ போய் அமித்ஷா சந்திக்கிற. சட்டமன்றத்தில் ரொம்ப அழகா பதிவு பண்ணார் நாளைய தமிழக துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அமித்ஷா போய் பார்த்து அங்க அமித்ஷா உன்னை என்ன மிரட்டினாரு, கொடநாடு எடப்பாடி பழனிசாமி, கொடநாடு ஊட்டி தெரியுமா, கொலை வழக்கு, उन्होंने ओलल खूब एडपाड़ी तुझे मालूम हमारा दिल्ली के आसपास में दिघा है, दिघार में क्या है, वो बहुत बड़ा जेल है, क्या आएगा दिघा जेल को आएगा रोटी खाएगा बोलो அண்ணா ஆடி விட்டாரு அவரு. திகா ஜெயில ஐயா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் சொல்ற மாதிரி கேளு ஓடு சென்னைக்கு போ நான் வரேன் போன்னு வந்து அவர் இல்ல பேட்டி கொடுத்தாரு. அதிமுக பாஜக கூட்டணி நாங்க அமைச்சு நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி கொடுப்போம், நீ கம்முன்னு உக்கானந்தி நீ கம்முன்னு உக்கானுல. அப்ப என்ன கொடநாடுலதான் அவங்க உன்னை வச்சு பிரசர் பண்றாங்க. நாங்க ஆதாரத்தை திரட்டி உன்னை நீதிமன்றத்தை நிக்க வச்சு ஆதாரத்தை திரட்டி ஆதாரத்தோட உனக்கு தண்டனை வாங்கி தரணும்னா தளபதி பொறுமையாக அரெஸ்ட் பண்ணா எப்ப தூக்கி போடலாம் எல்லாம் மந்திரி எல்லாம் எந்த வழக்கு இல்லாம தூக்கி அரெஸ்ட் பண்ணி மாச கணக்குல செந்தில் பாலாஜி அவங்க அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் உள்ள வச்சாங்களே எந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டது? அவர் வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, அவரு குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் மேல எந்த விதமான அவர் குற்றம் சாட்டப்பட்டவர், எந்த தீர்ப்பு அவருக்கு வரல, அவர் ஒரு விசாரணையில இருக்கிறார் நீதிமன்றத்துல. அதுக்கே ஜெயில வச்ச உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா பயில் வேணுமான்னு கேக்குறாங்க. இந்த கேள்வியை ஜெயலலிதா கேட்கல. அன்னைக்கு ஜெயலலிதா பயில் கேட்கும் போது உனக்கு பயில் வேணுமா முதலமைச்சர் பதவி வேணுமான்னு கேட்கல. செந்தில் பாலாஜி மட்டும் கேக்குறீங்க அவ்வளவுதான். ஏன்னா நம்ம நீதிமன்ற தீர்ப்புக்குள்ளேயோ நீதிமன்றத்தை நீதிபதியின் கருத்து குறித்து நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது, அதை கண்டமக்த போட்டாயிடும். நீதிமன்றங்கள் கோயில், நீதிபதிகள் கடவுளுக்கு சமமானவர்கள். ஆனா நீ செந்தில் பாலாஜியை வந்து அன்னைக்கு பழிவானத்துக்கு உள்ள வச்சு இல்ல, அவர் தண்டிக்கப்பட்டவர், அவர் தண்டிக்கப்பட்டவரா இல்ல? அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணா அரெஸ்ட் பண்ணலாம். எடப்பாடி பழனிசாமி 9-10 அமைச்சர் அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா தளபதி அவர்கள் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்திலே ஆதாரத்தோடு அந்த ஆதாரங்களை நிரூபிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட வேண்டும் என்றுதான் பொறுமையாக. நீ தப்பு பண்ணிட்ட, கொலை பண்ணிட்ட, திருடிட்ட, ஊழல் பண்ணிட்ட, அமலாக்கத்தோட ரைடு, தீகார் ஜெயிலு, பெயில் கிடைக்காது ஜெயிலு, குடும்பத்தோட உள்ள போனோன்னு ஃபர்ஸ்ட் அவங்க பையன் மிதுனை கூப்பிட்டு மிரட்டினாங்க, ஓடி போய் சரணடைஞ்சிட்ட. நீ ஓடி போய் சரணடைஞ்ச. நாங்க ஏன் போய் எடப்பாடியை மிரட்டணும்? நாங்க மிரட்டணும்னு அவசியம் இல்ல. அதிமுகவை நாங்க வீக்னஸ் ஆன அவசியம் இல்ல. அவரே அதிமுக முடிச்சுட்டார். அது இந்த 2026 தேர்தலில் தெரியும். மகிழ்ச்சி. பல்வேறு கேள்விகளுக்கு சிறப்பான பதிலை தந்தீர்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி தந்ததற்கு நன்றி.